ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜெயம் தமிழ்நாடு உள்ள அனைத்தன் சொந்தங்களுக்கும் ஜெயம் தமிழ்மின்னலின் வணக்கங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் பேனல் இருக்குங்களா, இல்லை தரும்பில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் பேட் இருக்குது, லித்தியம் PRESSMATIC பேட் இருக்குது. அதுக்கு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். நிறைய பேருக்கு தேவைப்படும், ஓகேங்களா? ஏன்னா புதுசாக வாங்குறது ரொம்ப கஷ்டப்படுங்க. இப்போ விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆகிடுச்சு. ஒரு பேனல் மாதிரி 2000 ரூபாய் ஆகிடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிராமப்புறத்தில் யாருக்குன்னா ஒருத்தருக்கு தேவைப்படும் செகண்ட் ஹேண்ட் பேனல், ஓகேங்களா? நானே என் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் பேனல் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். அது மாதிரி யாருன்னா வேணால் அவங்க நம்பர் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், ஓகேங்களா? இல்லை முன்னாடியே போட்டு வைக்கிறேன், அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி வாங்கிக்கோங்க, ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன இருக்குன்ட்டு செக் பண்ணிக்கலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் வெங்கடேஷ், கேவி சோலார் வாட்டர் பம்ப் கம்பெனி. இது வந்து பார்த்திங்கன்னா யூஸ்டு பேனல் இருக்குது. 310, 320, 350 வாட்ஸ் இந்த மாதிரிலாம் கிடைக்கும் யூஸ்டில். சரி, அதே வந்து 250 வாட்ஸ்லேயும் கிடைக்கும். இது வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி நிறுத்தியாச்சு. சரி, இது வந்து யூஸ்டு இந்த மாதிரி 4-5 வருஷத்து பேனல் கணக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். சரி, ஒரு 10-15 வருஷம் யூஸ் பண்ணலாம். 3 HP, 2 HP, 5 HP, 5 HP வரைக்கும் செகண்ட்ஸ் போடலாம். அதுக்கு மேலே போனீங்கன்னா 7.5 போகிறது நல்லது. இது 7.5 போயிட்டிங்கன்னா புதுசு போகிறது நல்லது. ஏன்னா நம்ம செகண்ட்ஸ்லேயே கசகசன்னு அடிக்கிட்டு இருக்கக்கூடாது. பெருசாக போகும்போது செலவும் கிட்டத்தட்ட நெருங்கிடும் பக்கம். அதே மாதிரி நம்ம பழைய பேனில் போட்டாலும் டிரைவ் வந்து புது டிரைவ் தான் போடுவோம். பழைய டிரைவ் யாருக்கும் போட்டதில்லை, இன்ன வரைக்கும் போட்டதில்லை. நிறைய பண்ணியிருக்கோம், எல்லா ஏரியாவிலும் பண்ணியிருக்கோம். சரி, ஆனால் எல்லாமே வந்து புது டிரைவ் மட்டும் தான் போட்டு கொடுப்பேன். இது சின்ன பேனல் யாருன்னா கேட்டால் இது டெலிவரி பண்ணுவீங்களா? பேனல் அப்படியே கேட்டால் இல்லை 2 பேனல் 3 பேனல் கேட்டால் எத்தனை பேனல் கேட்டாலும் சரி, ஒரு பேனல் கேட்டாலும் சரி, 35 வாட்ஸில் சின்ன பேனல் ஒரு பேனல் கேட்டாலும் சரி. சரி, ஒரு நாள் முன்ன பண்ண எடுத்து போட்டு டிரான்ஸ்போர்ட்டில் போட்டு எம்எஸ்எஸ் டிரான்ஸ்போர்ட்டில் போனால் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா ஏரியாவும் இருக்குது, ஓகேங்களா? சரி, அந்த பேனல் எவ்வளோ ரேட் வரும் மீடியமாக? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 ரூபா ரேஞ்சில் பண்ணி தரேன். சரி, ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு 1.5 வருஷம் தான். அது இருக்குங்க. பேனல்லாம் புது நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா புதுசு மாதிரி இருக்கும். பேனல்லாம் சூப்பராக இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்டிக்கர்லாம் கொஞ்சம் கூட அந்த ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்த்தாங்கன்னா EMMVE இது வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் பேனலு சூப்பராக இருக்கும், ஓகேங்களா? நம்ம வீட்டில் வந்து பண்ணி இந்த பேனல் தான் போட்டுனுக்கிறோம். எஃபிஷியன்ஸ்னால் ஹெவியாக வரும், சூப்பராக இருக்கும். 45.7 வோல்ட் வரும். சூப்பராக ஒரு வந்து 2 டிசிலாம் நம்ம யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுங்க, ஒரு வீட்டுக்கு ஒரு பேனல் போதிக்கும், ஓகேங்களா? நான் வீட்டுக்கு வந்து இதுதான் போட்டுக்கிறேன், ஒரே பேனல் தான் போட்டுக்கிறேன். சூப்பராக ஒர்க் ஆகுது. 320 தான் நம்மளுக்கு நம்ம வீட்டில் இருக்கிறது பார்த்தோம். இது பூராமே ஓகேங்களா? மோனோ கிறிஸ்டலும் ஒன்று தான், பாலி கிறிஸ்டலும் ஒன்று தான். நம்ம ஏரியாவுக்கு வந்து இப்போ நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே மோனோ கிறிஸ்டலோட பாலி கிறிஸ்டலே பெஸ்ட்டு தான். மோனோ கிறிஸ்டல் வந்து மோட்ரு, அதாவது இந்த வீட்டுக்கு இந்த மாதிரி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா எதனா கிணத்துக்கு இந்த மாதிரி ட்ரைவ் போட்டிங்கன்னா இந்த மாதிரி பாலி போட்டுக்காங்க. எதனா வேறு எதனா டிசி மோட்டர் போட்டிங்கன்னா இது இப்போ புதுசாக போட்டுக்காங்க, ஓகேங்களா? இதெல்லாம் வீட்டுக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரைவ் போட்டிங்கன்னா இந்த பேனல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும். எல்லா பேனலும் இருக்குது, ஓகேங்களா? ஃபோன் பண்ணுங்கள், நம்பர் கொடுக்குறோம். எது தேவையோ, கிராமத்தில் எத்தனையோ பேருக்கு வந்து கரண்ட்டெல்லாம் நிறைய இருப்பீங்க, அதனால் நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள். ஏற்கனவே வந்து பார்த்து நிற்பீங்க, ஓகேங்களா? நிறைய பேர் கேட்டுனுக்கிறீங்க, வாங்கிக்கிறீங்களா எல்லாம் தெரியல. பார்க்குறவங்க கண்டிப்பாக நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேட்ரி இருக்குது, ஓகேங்களா? யூஸ்டு பேட்ரி தான், லித்தியம் PRESSMATIC. இது வந்து 3 வருஷம் கண்டிப்பாக யூஸ் பண்ணிப்பாங்க. ஆனால் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா 10 இயர் லைஃப் வரும், ஓகேங்களா? 10 இயர் லைஃப் வரும். ஆனால் 3 வருஷம் யூஸ் பண்ணிட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பெரிய பணக்காரெலாம் டக்குன்னு மைலேஜ் லைட்டாக குறைஞ்சினாவே எடுத்துருவாங்க ஃபுல்லாகவே, ஓகேங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வாங்கி வச்சுருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 200 AH, அதே மாதிரி 100 AHலாம் காலி ஆயிடுச்சு. முன்னே இருந்துச்சு, நீங்கள் நிறைய பேர் கேட்டுனுப்பீங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 72 அது எதுவுமே இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ் இதில் இது 72 AH வந்து பார்த்தீங்கன்னா 3.2 வோல்ட்டு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு பேட்டரி 12 வோல்ட்டான்னு கேட்குறீங்க. அப்படிலாம் இல்லை, எல்லா செல்லும் நம்ம இந்தியாவில் ஃபுல்லாகவே வெளிநாட்டில் எல்லாமே AH மட்டும்தான் எவ்வளோ நிமிஷம் தயாரிப்பாங்க. ஆனால் 3.2 வோல்ட் மட்டும்தான். நல்லா பாருங்க, 3.7 லித்தியம் அயனு, 3.2 வந்து லித்தியம் PRESSMATIC, ஓகேங்களா? ஓகே, இதுலேயே விட்டு வச்சுருக்கிறாங்க. இதில் இருக்கும் பாருங்கள், 72 AH 3.2, 4 செல்லு போடணும். அதே மாதிரி 48 வோல்ட்டு போட்டிங்கன்னா 15 செல்லு போட்டிங்களா, 8 செல்லு போட்டிங்கன்னா 24 வோல்ட்டு. இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோலாரில் சார்ஜ் பண்ணுறவங்க வாங்கிக்காங்க. சோலாரில் சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்றவங்க இன்வெர்ட்டருக்கு வாங்கி போட்டுக்காங்க, சூப்பராக இருக்கும். ரொம்ப கஷ்டப்படுறவங்க இதை வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கணுன்னா சூப்பராக யூஸ் பண்ணிக்காங்க, நல்லா ஒர்க் ஆகும், ஓகேங்களா? அதே மாதிரி இதெல்லாம் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும்.
ஒரு 4 பேட்டரி வாங்கி போட்டிங்கன்னா ஒரு 4-5 வருஷத்துக்கு ஒரு பிரச்சனை இல்லை. அதுக்கு தண்ணி ஊற்ற தேவையில்ல, ஒரு பிரச்சனை இல்லை. யூஸ்டு பேட்டரி தான், ஆனால் சூப்பராக இருக்கும். ப்ரெஸ்மேட்டிக்லாம் பெஸ்ட்டானதாக இருக்கும். உப்பனா கூட ஒரு 4 வருஷம் 3 வருஷம் அப்படியே இருக்கும். இது ஒன்றும் உப்பெல்லாம் இல்லை, நல்லாவே இருக்குது பாருங்கள். சார்ஜ் போட்டு விட்டுங்கிற சோலாரில் ஃபுல்லாகவே சோலாரில் சார்ஜ் பண்ணால் எந்த பேட்டரியுமே சீக்கிரமாக போகாது. கரண்ட்டில் சார்ஜ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக போயிடும். சோலாரில் வந்து இந்த பேட்டரி சார்ஜ் பண்ணு வச்சுங்க சீக்கிரமாக ஒரு 10 வருஷம் கூட வரும். 10 வருஷம் 15 வருஷம் கூட இந்த பேட்டரி வரும். சோலாரில் சார்ஜ் பண்ணணும் கண்டிப்பாக. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 100 ஏஜ் போயிடுச்சு. இது பூரா இது எல்லாம் எவ்வளோங்க? 72 தான் ஃபுல்லாகவே. 100 ஃபுல்லாகவே காலியாகிடுச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காரு தான். காரு நம்ம இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லெட் ஆசிட் தான் போடுறோங்க. இது வெளிநாட்டில் இல்லை நம்ம த்ரீ-வீலர் எல்லாமே போடுறோம். ஆட்டோவுக்கு எல்லாமே இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. தேவைன்றவங்க ஃபோன் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து 4 பேட்டரினாலும் சரி 8 பேட்டரினாலும் அவங்க அனுப்பிச்சி வச்சுருவாங்க. ஓகேங்களா? எத்தனை பேட்டரினாலும் அனுப்பிச்சி வச்சுருவாங்க. அவங்க செக் பண்ணியே கொடுக்க சொல்கிறோம். நல்லா இருக்கிற பேட்டரி மட்டும் எடுத்து அவங்க பேக் பண்ணி அனுப்ப சொல்கிறோம். நீங்கள் ஃபோன் பண்ணி உங்கள் நம்பரே ஃபோன் பண்ணி, ஏன்னா எனக்கு ஃபோன் பண்ணி நிறைய பேர் நான் எடுக்கிறதில்ல. ஏன்னா செக் பண்ணி பார்க்காத நம்ம கொடுக்கூடாதுன்னு பார்த்தேன். அதனால தான் செக் பண்ணி பாருங்க. அப்படி போடணும். எல்லாமே 3.3க்கு மேலே இருக்குது. எப்பயுமே வந்து நம்ம சார்ஜ் கூட வச்சிங்களா லைட்டாக கொஞ்சம் கம்மியாகும். எல்லாமே லெட் ஆசிட்டாக இருந்தோன்னா லித்தியம் பெரோபஸ் பண்ணால் எல்லாமே லைட்டாக கம்மியாகும். ஃபுல்லாக ட்ரையல் இருக்கக்கூடாது. சார்ஜ் போட்டுனே இருந்தால் அது பாட்டுக்கு ஒர்க் ஆகினே இருக்கும். எந்த பேட்டரியுமே கொஞ்சம் இதாகும். ஓகேங்களா? எல்லாமே கரெக்டாக இருக்குது. தேவைன்றவங்க ஃபோன் பண்ணுங்கள். வேஸ்ட்டாக ஃபோன் பண்ணி கஷ்டப்படுத்தாதீங்க எல்லாரையும். ஓகேங்களா? சும்மா ஏதோ வீடியோ பார்த்த உடனே ஃபோன் பண்ணாதீங்க. நம்மளுக்கு தேவைன்னா மட்டும் ஃபோன் பண்ணுங்கள். வேறு எதனா இருக்குங்களா? VFD இருக்குது, வெள்ளை காட்டுறேன். எத்தனை வெள்ளை VFD இருக்குங்களா? நண்பர்களே, எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக ட்ரைவ் போட்டு கொடுக்குறாங்க. இல்லைன்னு சொல்ல, எத்தனையோ சோலார் பேனல் இருக்குது. அவங்க ட்ரைவ் போட்டு கொடுக்குறாங்க. ஆனால் வந்து நான் பார்த்ததில் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கம்மி விலையில் நிறைய பேர் ஏழைங்களுக்கு போட்டு கொடுத்துருக்குறாங்க. ட்ரைவ் போட்டு. ஓகேங்களா? செகண்ட்லேயும் புதுசுலேயும் புது ட்ரைவ் எல்லாமே வாங்கி போட்டு கொடுக்குறாங்க. கம்மி விலையில் கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் எல்லாத்தோட இவங்க தானே நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நான் பார்த்துனுக்கிறேன் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா போட்டு கொடுத்துருக்குறாங்க. ஒரு இடத்துல ஒரு 4 லட்சம் சொல்கிறாங்கன்னா இவங்க அதோட வந்து கம்மி பண்ணி தான் போட்டு கொடுக்குறாங்க. ரொம்ப கம்மி பண்ணி தான் போட்டு கொடுக்குறாங்க. நீங்களே அவங்ககிட்ட பேசி பார்த்தா தெரியும். ஓகேங்களா? அதே வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸுன்றது பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணி தர்றாங்க. ஏன்னா வந்து சோலார் வந்து இவள் வந்து கெட்ட பேர் வாங்கி கொடுத்துனுக்கும். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோலார் வந்து மோட்டருக்கெல்லாம் போட்டு விட்டு யாரும் சர்வீஸ் பண்ண போக மாட்டாங்க. ஓகேங்களா? அதனால் வந்து கெட்ட பேர் எப்படின்னா இதில் வந்து சோலார் வந்து சூட்டபிள் இல்லை, நம்ம விவசாயத்துக்கெலாம் அது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிற கெட்டணத்தை எத்தனையோ பேர் உருவாக்கி நிற்பாங்க. ஏன்னா அது சொன்னதுக்கு காரணம் வந்து சர்வீஸ் இல்லை. ஒரு ஏதோ ஒன்று போட்டு கொடுத்து வராங்கன்னா திருப்பி போய் வந்து அது ரெடி பண்ணி கொடுக்கணும். அது ரெடி பண்ணி கொடுக்கணும்னு வச்சுக்க, அது வேஸ்ட்டு தானே. எல்லா பொருளும் போட்டதில் எல்லாம் 1 லட்சம் இல்லை 4 லட்சம் வரைக்கும் போடுறாங்க. அது வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்தா இவங்க நம்பர் 1 இருக்காங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சொல்ல உடனே போயிட்டு ஒரு 2 நாள் போயிட்டு உடனே, ஏன்னா நிறைய பேர் வந்து விவசாயம் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா அடிக்கடி தண்ணி உடனே தேவைப்படும். உடனே சொன்ன உடனே 1 நாள்லேயே போய் ரெடி பண்ணி கொடுத்துட்டு வராங்களா நிறைய பேர் சொல்லினுக்கிறாங்க. ஓகேங்களா? இது வீடியோக்காக சொல்ல, உண்மையாக சொல்கிறேன். வீடியோ நம்மளுக்கு தேவையில்லாது. ஓகேங்களா? ஏன்னா வந்து நல்லவங்களை வந்து நிறைய பேருக்கு ப்ரொமோட் பண்ணால் தான் அவங்களுடைய சேவை வந்து கம்மி காசில் நிறைய பேருக்கு ஏழைங்களுக்கு போய் சேரணும்னு என்னுடைய ஆசை. ஓகேங்களா? அதனால வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் யார் பண்ணாலும் சரி, இவங்க பண்ணாலும் யார் பண்ணாலும் சரி, உங்களுக்கு சொன்னோன்னா உடனே வந்து ரெடி பண்ணி கொடுங்களா. அதுதான் சக்ஸஸான ஒரு சோலார் பேனலுடைய அவங்களுடைய இது தெரியும் உங்களுக்கு பார்த்த உடனே. ஓகேங்களா? அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா இவங்க கண்டிப்பாக தமிழ்நாட்டில் நல்லா பண்ணி கொடுக்குறாங்க. கண்டிப்பாக கால் பண்ணி நீங்கள் அந்த வேறு இடத்துல இருக்கிற ஆளுங்களுக்கும் இவங்களுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் வருதுன்னு பார்த்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மோட்டர் ஒரு ஆள் போட்டு விட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் சர்வீஸ்க்கு ஒரு ஆள் அனுப்புவாங்க. ஏன்னா வந்து அவங்க போடுற பிறமே அந்த மோட்டருடைய எண்ணெய் எப்படி ஓடுது இல்லை டிரைவ் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு தெரியாது. ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அது உள்ள வேலை செஞ்சுக்கிற அப்படி. அதனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபுல்லாகவே ஒரு பொருளை பற்றி தெரிஞ்சுக்கினா அது உள்ளாவே ஃபுல்லாக வேலை செஞ்சுக்கணும். அப்போ தான் அது ஒரு பொருள். எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பொருளை வாங்கி திருப்பி கை மாற்றி விட்டு அந்த பொருள் என்ன ரிப்பேர் ஆகிட்டுன்னு வச்சுக்க அதை பற்றி என்னான்னே தெரியாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா
யாரும் ரெடி பண்ண விட முடியாது. தெரியாதவங்க ஒரு ஏதோ 10,000 50,000 வந்துச்சுன்னா போதிக்கு அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் வந்து அதை பற்றி தெரிஞ்சவங்க 15 கம்மியாக வாங்கினு கூட நல்லது பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா? டிரைவ் பற்றி ஃபுல்லாக தெரியுது. யாருன்னா டிரைவ் வந்து பார்த்தீங்கன்னா எதனா ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படி யாரும் வர முடியலன்னா இவங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து செஞ்சு கொடுப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. 100% நம்பிக்கை இருக்குது. கான்டாக்ட் பண்ணி இவங்ககிட்ட டிரைவ் ப்ரோக்ராம் எதனா ப்ராப்ளம்னா இவங்ககிட்ட கேட்டு ரெடி பண்ணிக்காங்க. ஓகேங்களா? இது டிரைவு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிரைவு இல்லை 400 வோல்ட்டு. இது டெல்டா டிரைவு இருக்குது. இது வந்து புதுசு. ஓகேங்களா? ஃபுல்லாகவே வந்து டெல்டா டிரைவு என்ன டிரைவுன்னு சொல்லி அவங்க போட்டு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஃபோன் பண்ணுங்க, யாருன்னா இன்ஸ்டால் பண்ணாலையும் பேனல் போட்டு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. யாருக்குன்னா மோட்டருக்கு வேணுன்னா. போருக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறீங்க தானே? போரு கிணறு நம்மளுக்கு அர்த்தம் மேலே வீடியோ ஓடாது. இது புது டிரைவு. இது எத்தனை ஹெச்பி வரைக்கும் போடலாங்க? இது 5 ஹெச்பி, 5 ஹெச்பி, 1 ஹெச்பி, 2 ஹெச்பி, 3 ஹெச்பி எல்லாத்தையுமே செட் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணி நீங்கள் கொடுத்துருவீங்க. மட்டும் இருந்தால் ப்ரோக்ராம் பண்ணி 3 பீஸ், சிங்கிள் பீஸ் 3 பீஸ் ரெண்டுமே வேலை செய்கிற மாதிரி இருக்குங்களா? ஒரே ப்ரோக்ராம் பண்ணி விட்டீங்கன்னா சிங்கிள் பீஸும் ஓடும் 3 பீஸும் ஓடும். அது ரெண்டும் சிங்கிள் பீஸ் மோட்டராக இருந்தாலும் சரி 3 பீஸ் மோட்டர், அதாவது ஒரு கிணத்துல ஒரு 3 பீஸ் இருக்குது இல்லை போரில் வந்து சிங்கிள் பீஸ் இருக்குனாலும் இது ஒரு டிரைவ் போட்டால் 3 ஹெச்பி வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். 3 ஹெச்பி வரைக்கும். ஓகே, 3 ஹெச்பி வரைக்கும் நான் இருக்குது. சரி 3 ஹெச்பி யூஸ் ஆகும். அதாவது சிங்கிள் பீஸ் 3 பீஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிரைவ். ஒரே ப்ரோக்ராமும் ரெண்டுமே வேலை செய்யும். சூப்பர். சிங்கிள் பீஸ் மட்டும் வேணா ப்ரெஷர் எடுத்துக்கலாம். சரி 3 பீஸ் மட்டும் மோட்டர் இருந்தால் ப்ரெஷர் எடுத்துக்கலாம். ரெண்டுமே வேணாக்கலாம் ஆவரேஜ் பண்ணி நம்ம ப்ரோக்ராம் பண்ணிவிட்டோம்னா ரெண்டுமே சிங்கிள் பீஸும் ஓடிக்கும் 3 பீஸும் ஓடிக்கும். ஓகே, இது 5 ஹெச்பி 3 பீஸ் மட்டும் 3 பீஸும் 5 ஹெச்பி. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா போராக இருந்தாலும் சரி கிணறாக இருந்தாலும் சரி 3 ஹெச்பி 5 ஹெச்பி எதுவாக இருந்தாலும் சரி ஆழம் அதே மாதிரி 100 அடியாக இருந்தாலும் சரி 200 500 1000 1200 அடியாக இருந்தாலும் சரி நீங்கள் எவ்வளோ ஆழமாக இருந்தாலும் சரி அதுக்கு தகுந்த ஹெச்பி எக்ஸ்டெண்ட் பண்ணி எவ்வளோ ஆழத்தில் இருந்தாலும் தண்ணி எடுத்து கொடுத்துக்கலாம். ஓகே, இது வந்து செகண்ட்ஸு புதுசு எதுவாக இருந்தாலும் சரி பண்ணிக்கலாம். புதுசும் போட்டு கொடுங்க, செகண்ட்ஸும் போட்டு கொடுங்க. செகண்ட்ஸும் பண்ணுறோம். காசு இல்லாதவங்களுக்கு செகண்ட் ஹேண்ட்ஸ் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வேணும் கம்மி ரேட்டில் வேணும் அப்படின்றவங்க செகண்ட்ஸ் போட்டுக்கலாம். இல்லை எனக்கு பெஸ்ட்டாக இருக்குன்னா எனக்கு வந்து இபி சர்வீஸே வரதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றவங்க புதுசு போட்டுக்கிறது பெஸ்ட்டு. அவங்க காசு இருக்கிறவங்க இல்லாதவங்க ஏழைங்களோ பணக்காரனோ இபி சர்வீஸ் வராது அப்படின்றவங்களுக்கு புதுசு போட்டுக்காங்க. 25 வருஷம்ன்றது குறைஞ்சி 20 வருஷமாச்சு ஓடும். கண்டிப்பாக நீங்கள் வந்து செகண்ட்ஸ் வேணுனாக்கல நீங்கள் வந்து ஒரு 4-5 வருஷத்தில் சர்வீஸ் வந்துடும், இல்லை ஒரு 2-3 வருஷத்தில் சர்வீஸ் வந்துடும், ஒரு 7-10 வருஷத்தில் சர்வீஸ் வந்துடும்னாக்கல நீங்கள் வந்து செகண்ட்ஸே போட்டுக்காங்க. அது காசு இருக்கா இல்லையோ கொஞ்சம் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். போட்டு நீங்கள் தாராளமாக செகண்ட்ஸில் போட்டு யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வீஸ் வந்தோடனே எடுத்து வேறு பக்கம் ஏதோ அன்றைக்கி என்ன ரேட்டோ அப்படி மாற்றிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் கிணத்துக்கு தான் போட்டுக்கிறீங்களா? கிணறு போர் ரெண்டுமே ஓடுது. போரும் கிணறு ரெண்டுத்துக்குமே. போர் வந்து 700 அடி, சரி, கிணறு வந்து 60 அடி. ஓகே, ஓடிட்டு இருக்கு. இது மினிமம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 10 பேனல் தான் இருக்கும். மீதி வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறதா உடஞ்சி பேனல் அது இதெல்லாம் சும்மா எக்ஸ்ட்ரா போட்டு விட்டுக்கிறீங்க. போட்டு ஓகே, வெயில் இல்லைனாலே ஓரளவுக்கு நல்லா தண்ணி வரும்ன்றதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஃபுல் லோட கொடுத்துருக்கோம். பேனல் வேஸ்ட் பேனல் இருக்கிறதால சேர்த்து போட்டிருக்கோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இது உடஞ்சி பேனல், ஆனால் லேமினேஷன் போட்டு படிச்சுக்கிறாங்க பாருங்கள். கண்ணாடி தான் இது. உடஞ்சி பேனல் தான் ஃபுல்லாக தண்ணி போகாத மாதிரி ஃபுல்லாகவே வந்து லேமினேஷன் மாதிரி கண்ணாடி போட்டு வச்சுருக்கிறாங்க. சூப்பராக ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? இது வந்து கஸ்டமர்கிட்ட இருந்து இதே மாதிரி அனுப்பிச்சிருந்தீங்களா? இவர் போடல, நம்மகிட்ட இல்லை, கஸ்டமரே வந்து உடஞ்சி பேனல் வந்து ரெடி பண்ணி ஃப்ரேம் போட்டு ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. சூப்பர். நம்மளுக்கு செட்டோட வரும்போது சேர்த்து போட்டு வந்தோம். இல்லை யாருன்னா உடஞ்சிருந்தா கூட இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம இப்படி பண்ணலான்னு ஒரு ஐடியானாச்சும் வரல. ஒரு ஐடியா வரும், உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா வச்சுக்க ஃபுல்லாக உடஞ்சி போச்சு, ஏடா பண்ணுறது, நம்ம பேனல் வேஸ்ட் ஆயிருமே தூக்கி விசாட்டுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி லேமினேஸ் மாதிரி ஒரு அட்டை போட்டு ஃபுல்லாக உள்ளே தண்ணி இறங்குற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, இதில் வந்து வெயில் பட்டால் போதிக்கும். இந்த வந்து செல் இருக்குல்ல, அது மேலே வெயில் பட்டு கீழே எலக்ட்ரான் வாட்டர் நடந்தால் போதிக்கும். இதில் ஒன்றும் தேவையில்ல, உள்ள கண்ணாடி உள்ள அது மேலே பிரதிபலிசாக பட்டு போதிக்கும். ஓகேங்களா? அதனால் வந்து கரெக்டாக வந்து உடஞ்சாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் முன்னாடியும் கொடுக்குறேன். ஓகேங்களா? உங்களுக்கு என்ன தேவையோ டிரைவ் போட்டு கொடுக்கணுமா இல்லை டிசி மோட்டர் வேணுமா எல்லா வென்சலும் வந்து போட்டு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? நம்பர் வந்து சேனண்ட் எது இருந்தாலும் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க. 1 நாள் 2 நாள் 3 நாள் உங்களுக்கு வந்து வீட்டில் உங்கள் வீட்டு பக்கத்தில் எம்எஸ்எம் என்னது இதா மேட்டூர் டிரான்ஸ்போர்ட் இருக்குங்களா, அதில் தான் வரேன். எல்லா இடத்துலையும் இருக்குது. ஓகேங்களா? உடையாவது வந்துடும். சேஃப்டியாக போட்டு விட சொல்கிறேன். உங்களுக்கு தேவைன்றவங்க ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணாதீங்க.
அதான் வந்து கண்டிப்பாக வேணுன்ற மட்டும் ஃபோன் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணி வேஸ்ட்டாக சும்மா இருக்கா இல்லையான்னு சும்மா கேட்பீங்க. அதனால் வந்து ஏன்னா அவங்க வேலை செஞ்சு நிற்பாங்க, அப்போ வந்து எடுக்க முடியாத கூட போயிடும். அதனால் வந்து தேவைன்ற மட்டும் ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? தேவைன்றவங்க சேனல் பேனை கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா வந்து இப்போல்லாம் விலை ஓவராகிடுச்சு. இப்போ 2-3 மாதத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருந்தது. இப்போல்லாம் 2000 3000. இது வந்து தங்கத்தோட அதிகமாக விலை ஆகும் இன்னும் கொஞ்ச நாள் போனால். நிலக்கரிலாம் இல்லாத போச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதானி குழுமம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து சோலார் பேனல் போட்டு நம்மளுக்கே கரண்ட் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு தெரியாது தான் இருக்குது. ஓகேங்களா? அதனால் வந்து நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்காங்க. உங்களுக்கு என்ன தேவையோ யாருக்கு இருந்தாலும் சரி. இது வந்து தருமபுரி மாவட்டம். ஓகேங்களா? பக்கத்தில் தருமபுரிலேருந்து ஒரு 5 கிலோமீட்ரு. இவர் என்ன வேணுனாலும் ஃபோன் பண்ணிங்களா, டிரைவர் இருக்குது, அதே மாதிரி பேனல் இருக்குது, புதுசாகவும் இருக்குது, செகண்ட்லேயும் இருக்குது. என்ன வேணுனாலும் காசை பொறுத்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் செஞ்சுக்கிறேன். நான் உங்களுக்கு ஜெய்மாசிஸ். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் பண்ணி நிறைய பேருக்கு வந்து யாருக்கா ஒரு ஷேர் பண்ணிங்களா கூட யாருக்குன்னா இல்லாதவங்களுக்கு பயன்படும். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் செஞ்சுக்கிறேன். நான் உங்களுக்கு ஜெய்மாசிஸ். பாய். நம்ம பாய் சொல்லிடுற எல்லாருக்கா? பாய் பாய். ஓகே.